ஆமி அனியோட எல்லாரும் அப்படி இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து சீக்ரெட் ஆப்ஷன் எவ்வளோ நாள் ஆச்சுல. ஸோ சாரி, நான் இதுக்கப்புறம் ரெகுலராக போட பார்க்குறேன். ஓகேவா? சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். இதில் ஸ்டாப் பண்ணும்போது அதுலேருந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருப்பானா? ஸோ தேங்க் வந்து உங்ககிட்ட வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போது தேங்கும் வீட்டில் இருந்திருக்க மாட்டான். ஸோ நீங்கள் தேங்கோட ரூமில் தான் உட்காந்து உங்களோட ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ கரெக்டாக நான் உள்ளே வரணும் பெர்மிஷன்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன்டி. சார்ல்ஸ் சார்ல்ஸ் நீ காலேஜ் தானே போகணுன்னு சொன்னாங்க. என்னால் எப்படி போக முடியும்? எப்படி உனக்கு புரியலையா பேபி? என் லவ் இன்னமும் பேபி. நான் எப்படி பேபி போகிறது உன்னை விட்டுட்டு? சொல்லு பேபி, நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியா? பேபி நான் உன்னை தான் கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன சார்ல்ஸ், எதுக்கு இப்படி பேசிகிட்ருக்க? இங்கே பாரு சார்ல்ஸ், நீ பேசுறதுலாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. உங்கள் அண்ணன் உன்னை எவ்வளோ நம்புகிறான், நீ எதுக்கு என்கிட்ட இப்படி பேசிகிட்ருக்க? எனக்கு அதனால தான் சார்ல்ஸ் பயமாக இருக்குது. நீ இப்படிலாம் பேசுகிறதுனால மட்டும்தான். மற்றபடி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சார்ல்ஸ். நீ ஸ்டார்டிங்கில் என்கிட்ட எப்படி இருந்த அப்போல்லாம் எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இப்போ ஏன் பிடிக்க மாட்டேங்குது பேபி? ஏன் லவ் உனக்கு ரொம்ப தப்பாக தெரியுதா? இல்லை லவ்வே உனக்கு பிடிக்கலையா பேபி? சார்ல்ஸ், நான் உன் அண்ணாவை லவ் பண்ணுறேன் சார்ல்ஸ். நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும்? இங்கே பாரு, சைனீஸ் அண்ணா உன்னை தான் லவ் பண்ணுறான்ல. அவன் உன்னை தான் சார்ல்ஸ் நம்பிகிட்ருக்கான். நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? இதெல்லாம் தப்பு சார்ல்ஸ். புரியலல்ல பேபி? என் கஷ்டம் இப்போ வரைக்கும் உனக்கு புரியலல்ல? அப்படி தானே? புரியல தானே பேபி? பேபி இங்கே பார், உன்னையே பார். சார்ல்ஸ், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். தயவு செஞ்சு மட்டும் கிட்ட வராத ப்ளீஸ். ப்ளீஸ் சார்ல்ஸ், இன்னும் கொஞ்ச நாளில் நான் உங்கள் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏன் சார்ல்ஸ் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? நல்லா தானே சார்ல்ஸ் என் கூட இருந்தேன், எல்லாமே நல்லா தானே சார்ல்ஸ் நடந்துச்சு. இப்போ என்ன சார்ல்ஸ் ஆச்சு உனக்கு? அதான் எனக்கும் தெரியல பேபி, என்ன ஆச்சுன்னு. உன்னை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதும் அது வேறடி, அது வேற. இப்போ நீ மட்டும்தான் இருங்க. புரியலையா? இங்கே வா, இங்கே வா, சொன்னால் கேளு, இங்கே வா வா. என்ன வான்னு சொல்லிகிட்ருக்க? நான் எதுக்கு வரணும் ஃபஸ்ட்டு உன் கூட? நான் என்ன ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா சார்ல்ஸ்? இல்லைல்ல தான் ஏன் என்ன லவ் பண்ணல? ஃபோனை மட்டும் ஏன் பண்ணுற? என்ன ஏன் பண்ணல? நான் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன்டி உனக்கு? எல்லாமே தானடி. அவன் கூட உன்னை நம்ப மாட்டான், ஆனால் நீ என்ன சொன்னாலும் நம்ப வேண்டி. உன்னை நல்லா பார்த்துப்பண்டி. இதுக்கு மீறி என்ன அவனை மாதிரியே தானே இருக்கேன், லிட்டரலி அவனை மாதிரி தானே இருக்கேன். என்னடி ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது? அப்படி தானடி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கேன். அப்படி ஜெராக்ஸ் எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, நீயும் உங்கள் தங்கச்சும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு. ஏன் இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ பையனாக பிறக்க வேண்டியது பொண்ணாக பிறந்துட்டேன்னு. நான் பையனாக பிறந்ததுன்னா நீ என்ன லவ் பண்ணியிருப்பல்லடி? சார்ல்ஸ், என்ன பேசுகிற நீ? நான் ஆல்ரெடி அண்ணாவை லவ் பண்ணிகிட்ருக்கேன், புரியலையா? நான் அண்ணாவை தான் லவ் பண்ணுறேன் சார்ல்ஸ். ப்ளீஸ் என் லைஃப் விட்டு போயிடு. இதோட என் லைஃப்பில் ப்ளீஸ் வந்துடாத, தயவு செஞ்சு வந்துடாத. நான் உன்னை வெறுக்கிறேன், எனக்கு நீ வேணவே வேண்டாம். அப்படி மட்டும் சொல்லாத பேபி, அப்படி மட்டும் சொல்லாத. நான் அவனை மாதிரி தானே இருக்கேன். இல்லை அவன் தான் என்ன மாதிரி இருக்கான். என் ஸ்மைல் கூட அவன் மாதிரி தானடி இருக்குது. அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? ஓ, நான் பொண்ணு, அவன் பையன், அது மட்டும் தானே உன் பிரச்சனை? ஆமாம் நீ பையனாக இருந்தாலும் நான் ஒன்றும் லவ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் தயாங்க லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் இங்கேருந்து போ, நான் தயாங்க ஃபோன் பண்ணுவேன். போ சார்ல்ஸ், போ, இங்கேருந்து போ சார்ல்ஸ். எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல சார்ல்ஸ். பேபி, உங்ககிட்ட இருந்து அதெல்லாம் கேட்கணுன்னு இருக்காடி. ஒன்று மட்டும் சொல்கிறேன்டி,
நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். என் லவ் உனக்கு புரியும், கண்டிப்பாக புரியும் சீக்கிரமாக. ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன்டி, பிகாஸ் ஐ மிஸ் யூ. சார்ல்ஸ் வேணா சார்ல்ஸ், சார்ல்ஸ் வேணா சார்ல்ஸ், ப்ளீஸ் சார்ல்ஸ். என்ன சார்ல்ஸ் கிட்டே வராத, வேணாம் வேணாம், விடு விடு சார்ல்ஸ். விட்டு சார்ல்ஸ். ஏன் பேபி அப்படி தள்ளி விடுற? எனக்கு கோவம் வந்ததுன்னு நினச்சிக்கோ. ஏன் அப்படியே முட்டியை பிடிச்சி அப்படியே இழு. சரி 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 பேப், சரி பேப், ஓகே 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 பேப், ஓகே ஓகே. இதனால தான் எனக்கு பயப்படுற இடம் பார்த்து. இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேன் பேப். உன்னை மிஸ் பண்ணனா, அதனால தாண்டி கிஸ் பண்ணேன் பேப். பட் ரியலி லவ் யூ பேப். பார், ஃபோர்ஹெட்டில் கூட கிஸ் பண்ணியிருக்கேன். சார்ல்ஸ் சரி சரி நான் போகிறேன். ஆனால் நீ என்ன லவ் பண்ணோன்னே அப்படி சொல்லிட்டு சார்ல்ஸ் அங்கேருந்து போயிருப்பா. ஸோ நீங்களும் அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், அழுது அழுது அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ தேங்கும் ஈவினிங்காக தான் வந்திருப்பான். வந்தோடனே நீங்கள் தேங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் பொண்டாட்டி, அது ஓகே? என்னம்மா? என்னடி ரொம்ப ஜில்லுன்னு இருக்க? என்ன பயந்துட்டியா? ஏதோ கெட்ட கண்ணா கண்டியா? என்னடி ஆச்சு? ஏன் தெரியும் என்னை விட்டு போனேன், விட்டு போக மாட்டேன்னு சொன்னல. சார்ல்ஸ் வந்தா. ஸோ பொண்டாட்டி என்னடி என்ன பிரச்சனை உனக்கு? நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சு தூங்குனியா இல்லையா? நான் உனக்கு கொடுத்ததுலாம் ஒழுங்காக சாப்பிட்டியா? எங்கே காட்டு, எங்கே? அப்படியே இருக்கு. சாப்பிட்டு உனக்கு அம்மன் தூங்க தானே சொன்னேன். உன்னை ரெஸ்ட் மட்டும் தானே எடுக்க சொல்லியிருக்கேன். இதுக்கு நீ தேவையில்லாமல் ஏதோ யோசிச்சுருக்கடி. இப்போ என் வேர்ட்ஸ்க்கு என்ன மரியாதை இருக்கு? பாரு ஒயன், பாரு. என்னால் இப்போ எதுக்கடி இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன நான் விட்டு போய்டுவேன்னு பயப்படுறியா? சரி என்னடி கேவலமாக நினைக்கிறேன் என்ன? இல்லை தாயும், இப்போ உன் கண்ணுக்கு நான் பைத்தியம் தானே. ஸோ நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ, பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாவான்னு. இப்போ தாயா உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்னடி சொல்கிற? நீ பைத்தியமாக இருந்தாலும் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்போது நான் பைத்தியம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? அப்படி தானே நான் பைத்தியம்னு சொல்லு தாயும். என்னடி பேசிகிட்ருக்க? நீ எப்படியா இருந்தாலும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்டி. எதோ யோசிச்சுட்ருக்காத, புரியுதா? அப்போது நான் பைத்தியம்னு கன்ஃபார்மே பண்ணிட்டியா? இருந்தாலும் லவ் பண்ணிட்டோன்னு கல்யாணம் பண்ணிக்க போறியா? வேணா தாயும், உனக்கு எதுக்கு இது மாதிரி பைத்தியம்லாம்? என்னை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய ஃபேமிலி கூடயே என்னை விட்டுரு. எனக்கு வேண்டாம், நான் அங்கேயே நிம்மதியாக இருந்துப்பேன். மெமரிஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக ஒன்று தோணுது தாயும், நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுற, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஏன் என்னை நம்ப மாட்டுற? நீ என்னை நம்பலாம்ல. பாரு பொண்டாட்டி, ஐ ட்ரஸ்ட் யூ. நான் எப்பயுமே உன்னை தான் நீ நம்புவேன். நீ மட்டும் தாண்டி எல்லாம். இப்போ நீ சடனாக இப்படி பேசும்போது எனக்கு எதுவும் பயமாக இருக்குடி. நான் எப்படி உன்னை விட்டு போவேன்? நீ அப்புறம் நினைக்கிறியாடியும்? புஜ்மா இங்கே பாருடி, நீ அப்புறம் நினைக்கிறியா அவன் விட்டு போவேன் அப்படி இப்படின்னு? நீ தானேடி சொல்லுவ. புட்டு, நான் லவ் பண்ணுறதுலாம் லவ்வே இல்லை புட்டு, நீங்கள் என் மேலே வச்சுருக்க லவ் தான் அதிகம்னு. அப்படி தெரிஞ்சும் நீ எப்படி என்னை அப்பெல்லாம் யோசிப்ப? அதில் வேற கேவலமாக கேட்குறேன், என்னை நம்ப மாட்டிங்களான்னு. பாருடி, இந்த இடம் உன்னை சுற்றி இருக்குது, இந்த சரௌண்டிங் இதெல்லாம் உனக்கு புதுசாக இருக்குது. அதனால் உனக்கு இப்படி இருக்கலாம். அதுக்காகலாம் என்னால் உன்னை விட்டுலாம் போக முடியாது. நீ பைத்தியம் என்ன மயிரவனாலும் சொல்லிட்டு போ.
எப்பயுமே நீ என் புச்சிமா தான், என் பொண்டாட்டி மட்டும்தான். நீ மட்டும்தான்டி, மட்டும்தான். இப்போன்னு இல்லை, உனக்கும் எனக்கும் குழந்த பிறந்துட்டு ஏதோ நான் கிளம்ப நீ கேள்வி ஆகிட்டா கூட என் லவ் இப்படி தான் இருக்கும். உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்டி, போதுமா? இன்னும் நம்பிக்கை இல்லையா? அப்போ நான் சொல்கிற வேர்ட்ஸியாக லிசன் பண்ண மாட்டேன். நான் லிசன் பண்ணுறேன்டி புஜ்ஜிமா, நான் என்னடி பண்ணல? நீ சொல்கிறதெல்லாம் லிசன் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி ஓகே, சால்ஸ் எப்படி வந்தாளா, பேசினாளா? ஆமாம் தையம், பேசினா. ஆமாம் தையம். சரி சரி ஓகே, இரு நான் சால்ஸை கூப்பிட்றேன். கூப்பிடு தையம், நீ முன்னாடி வச்சு கேளு தையம், கூப்பிடு தையம். சரி 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 ஓகே, காம்டான் காம்டான், கூப்பிட்றேன்டி புச்சுமா. எதுக்கு இப்படி அழுகிற? பாருடி, ஆல்ரெடி உனக்கு ஹெல்த் இஷ்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டாக்டர் உன்னை ரொம்ப அழுகக்கூடாது, ஓவராக ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏதோ சொல்லி என்னை பயம்படுத்தி வச்சுருக்காண்டி. நீ வேற என்னை ரொம்ப பயம்படுத்துகிற. புட்டு புட்டு நீயே அழுகுற புட்டு. சரி 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 ஓகே, நீ சார்ல்ஸ் கேட்க வேண்டாம், விட்டுரு. இல்லடி, நான் சார்ல்ஸ் கேட்டா நீ ஹாப்பி இல்லை? ஹாப்பின்னு இல்லை புட்டு, நீ அவளை கேட்கணும் புட்டு. அவள் சொல்கிறா நீ தயங்க லவ் தானே பண்ணுற, அவன் ஏன் உன்னை நம்ப மாட்டான். எனக்கு இதுக்கு மட்டும் ஆன்சரே பண்ண முடியல புட்டு. நான் சொல்கிறேன், அவன் தான் எனக்கு எல்லாமே, நம்ப மாட்டான். நீ கேளு புட்டு, என்னை நம்புறேன்னு சொல்லு புட்டு. சரிடி பூச்சு, நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன்டி பொண்டாட்டி, நான் இப்போவே கேட்குறேன். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, என்ன பாரு. புட்டு, மிஸ் யூடி, ரியலி மிஸ் யூ பொண்டாட்டி. ஏன் புட்டு, இங்கே தானே இருக்கேன். ஐ திங்க் நீங்கள் வரேன்னு சொன்னியும் ரொம்ப சந்தோஷப்பட்ட பர்சன் நான் மட்டும் தாண்டி. ஆக்சுவலாக உங்கள் மம்மிக்கு இங்கே வந்து உன்னை ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணி சொல்கிறதுல பெருசாக விருப்பமே இல்லை. புட்டு அழுக்கிறியா? இல்லை, சும்மா லவ், அவ்வளோதான். அப்போ ஏன் டியாஸ் வருது? அதான்டி லவ், போதுமா? சொல்லு. நான் தான் ஆண்டிக்கிட்ட பேசி நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்டி. அதுக்காக தான் இங்கே கூப்பிட்டேன். அது எப்படியே முடிஞ்சிருச்சு. நான் பேசாமல் உன்னை அரேஞ்ச் மேரேஜே பண்ணியிருக்கலாம்டி. புட்டு, நான் இப்போ உங்களுக்கு பர்னாக இருக்கேன் நான் புட்டு. லூஸு, அப்படி சொன்னால் நான் புச்சிமா? இல்லை புச்சிப்பா, எனக்கு புரியுது. நான் லூஸ் இல்லை. லூஸ் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? இப்படி சொல்லாதடி, எனக்கு வலி இதுடி. இங்கே பாரு பூச்சிமா, யார் சொன்னா நீ லூஸுன்னு? அதான் நீங்கள் என்னை மென்டல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்களே, மறந்துட்டீங்களா? ஏது யார் சொன்னா அதுக்கு பேர் மென்டல் ஹாஸ்பிட்டல்னு? நாங்களாம் அப்படி தான் சொல்லுவோம். நான் மென்டல். அப்படி சொல்லாதடி, சொல்லக்கூடாதுடி பூச்சி. இங்கே பாரு, இங்கே பாரு. ஏன்டி என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற? நீ மட்டும் தானடி எனக்கு எல்லாம். இப்படி சொன்னால் எப்படி பொண்டாட்டி? இங்கே பாருமா, இங்கே பாரு. இப்பெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. இனி யார் இருக்கா? என் உசுரே உன் மேலே தாண்டி வச்சுருக்கேன். இப்பெல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும்ல. இப்போ என்ன, நான் சால்ஸை கேட்கணும் அப்படி தானே? ஆமாம் புட்டு, ஆமாம் புட்டு, நீ கேளு புட்டு, விடாத புட்டு. எப்போ பார்த்தாலும் எதை சொல்லிகிட்டு இருக்கா நீ சரி சரி ஓகே ஓகே, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. நான் கேட்குறேன், முன்னாடியே கேட்குறேன். கேளு புட்டு. புட்டு சாரி புட்டு, என்ன மன்னிச்சிரு. பொண்டுட்டி, கால்லேருந்து கையெடுறி எட்ரி, மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சரி சரிம்மா சரிம்மா, இங்கே பாரு, இங்கே பாரு. மன்னிச்சிட்டேன், மன்னிச்சிட்டேன். மன்னிச்சிட்டிங்களா? மன்னிச்சிட்டேன்டி. என்னம்மா ஆச்சு? அவ
இப்போ வந்து நான் கிஸ் பண்ணான், நான் தள்ளி தள்ளி விட்டேன், முடிய பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணேன். நீ நம்ப மாட்டல. நம்புறேன்டி, நம்புகிறேன். நான் கேட்குறேன், இதுவும் கேட்குறேன். நீ அழுவாத புட்டு. நம்ம இங்கேருந்து போயிடலான்னு இவ கூட இருக்க வேணாம். நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். சரிடி, சரி. என்னை பத்திரமா பார்த்துக்கோ. என்னை பத்திரமா பார்த்துக்கோ. அவ்வளோதானா? நீ கேளு புட்டு, நீ கேளு. ஆனால் தப்பு தான் சரிடி, சரிடி, மன்னிச்சிட்டேன்டி. மன்னிச்சிட்டேன். கேட்பார் என்ன பார் புட்டு. சரிடி, சரிடி. இங்கே பாருங்க பாருமா, இங்கே பார். புஜிமா, இங்கே பார் தாங்க பார். இங்கே பார். சாரி. சரி சரி, நான் மன்னிச்சிட்டேன்றல. நீ என்ன தப்பு பண்ண? அவ தானே? ஆமாம் புட்டு, அவ தான். சரி, நான் கேட்குறேன். சரி புட்டு, கேளு புட்டு. சரிடி, நான் கேட்குறேண்ணே. நான் கேட்குறேன். நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிடலாம். இங்கே வேண்டாம், சரியா? புட்டு சாரி. இல்லைம்மா, நான் எதுவும் இல்லைம்மா. நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்டி. நீ வரும்போது வேறு மாதிரி இருந்தடி, இப்போது வேறு மாதிரி இருக்க. எனக்கு என் பழைய புஜ்ஜிமா கிடச்சாலே எனக்கு ஹாப்பி. அதாண்டி நீ எதுவும் வேணாம், யாருமே வேணாம். இப்போதுண்டி, போதும். என் புஜ்ஜிமா மட்டும் போதும். சரி புட்டு, நீ கேட்கவே இல்லை. கேட்குறேன்டி, கேட்குறேன். புட்டு, அவளை ரொம்ப திட்டாத. கெட்டவ தான், நல்லவெல்லாம் இல்லை. ஆனால் அவளும் என்ன ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா. இதெல்லாம் தப்பு, வேணான்னு சாஃப்டாக சொல்லு புட்டு. ரொம்ப கோச்சிக்க வேணாம். அப்புறம் சாஃப்டாக கேட்டான்னா நம்ம எங்கேயே இருந்துக்கலாம் புட்டு. அவள் மாறிட்டா போதும். நம்ம வேணா அவளை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாமா புட்டு? சரிம்மா, நீ சொல்லிட்டல, கண்டிப்பாக கூப்பிட்டு போகலாம். சரி புட்டு, நான் கூகுளில் சர்ச் பண்ணி நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து சொல்கிறேன். நானே அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன் புட்டு. நம்ம அவளை கூப்பிட்டு போகலாம். பாவம், அவள் என்கிட்ட ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தா புட்டு. சார்ல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் இப்படிலாம் பண்ணுறான். நீ என்னை நம்பிட்டல புட்டு. புட்டு, இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் தாயும். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூ பொண்டாட்டி. சரி சரி, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கிறியாடி? தூக்கம் வரத்துக்கு தான், வேறு எதுவும் இல்லை. நீ போட்டு விட்டுட்டா? ஒரே ஒரு தான், குட்டியாக தான் இருக்கும் ஊசி. ஏன் போட்டு? நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் இருக்க. இது வைட்டமின் இன்ஜெக்ஷன் ரீ, ஜஸ்ட் வைட்டமின், அவ்வளோதான். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, சரியா? உன்னோட ஹெல்த்தை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இது ஒரு வைட்டமின் இன்ஜெக்ஷன் தானே. நீயே பாரு. ஓகே, பத்தியா? வைட்டமின் இன்ஜெக்ஷன் இது ரொம்ப நல்லது தானே ஹெல்த்துக்கு. ஆமாம் புட்டு, நீ போட்டுக்கலையா? நீ போட்ட பிறகு நானாக போட்டுக்கிறேன். சரி புட்டு, சார்ல்ஸை கேட்குறேன்னு சொன்னேன், நீ கேட்டுறியா புட்டு? அதுக்கப்புறம் நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சரிடி, நான் கேட்குறேன். கேட்ட பிறகு நீ போட்டுக்கணும்னா போட்டுக்கிறேன். இது ஹெல்த்துக்கு நல்லதில்லை, இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ அதனால போட்டுக்கிறேன்.
வெரி குட். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். கரெக்ட். இப்போதான் என் புச்சிமா. லவ் யூடி புட்டு. இது மாதிரி நான் ஹெல்த்தியாக ஏதாச்சும் பண்ணேன்னா நீ எனக்கு லவ் யூ சொல்லுவல. இப்போ நான் ஹெல்த்தியாக பண்ண போகிறேன், அதனால தானே. அதனால தாண்டி. ஏன் புட்டு கண்ணு கலங்குற? என்னாச்சு? அதான் சொன்னேனே லவ்னு. லவ் யூ டூ. லவ் யூ மோர் பொண்டாட்டி. ஐ லவ் யூ ஸோ மச். புட்டு சார்ல்ஸை கேட்குறேன்னு. இதோ கேட்குறேம்மா, ஒரு நிமிஷம். நைருக்கு கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு டைம் வந்து சார்ல்ஸ் கால் பண்ணுறான். ஸோ சார்ல்ஸை வந்து நிற்கிறா. சார்ல்ஸ், என்ன வேலை இதெல்லாம்? பாருடி, ஒரு லெவலுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன். இதோ பார், நீ பண்ணதெல்லாம் தப்பு நினச்சி மன்னிச்சு விட்டுறேன். அப்படியே சாரி கேள், சாரி கேள் சார்ல்ஸ். சார்ல்ஸும் உங்ககிட்ட வந்து சாரி, இதுக்கப்புறம் நான் இதுமாரி பிஹேவ் பண்ண மாட்டேன். பரவாயில்ல. பரவாயில்ல சார்ல்ஸ், உனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும். தயம் ஹாஷாக சொல்லாதீங்கப்பா, கொஞ்சம் சாஃப்டாக சொல்லுங்கள். என்னடி சாஃப்டாக சொல்கிற? உங்ககிட்ட அப்படி இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கா, சாஃப்டாக சொல்கிறியா அவகிட்ட? இல்லைப்பா, வேண்டாம், பாவம்ப்பா, வேண்டாம், திட்ட வேண்டாம். சார்ல்ஸ், நான் சொல்கிறேன், இரு. வேணாப்பா, திட்டாதீங்க, சாஃப்டாக சொல்லுங்கப்பா. சார்ல்ஸ், இங்கே பாரு. சொல்லு தயம். அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். சார்ல்ஸ், இதை கேட்டல, ஓகே போதும். சார்ல்ஸ், நான் ஒன்று சொல்லட்டா, நீ கோச்சிக்க மாட்டியே? சொல்லுவேன். இல்லை, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போகிறேன், நானே பார்க்குறேன், நானே அப்பாயின்மெண்ட் வாங்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தயம் நீ 3 பேருமே போயிட்டு வந்துடலாம், சரியா? அவதான் சொல்கிறாளடி. சரி சொல்லு. சரி, இதுக்கப்புறம் இப்படி பிஹேவ் பண்ணுவ அவகிட்ட? பண்ண மாட்டேன் தயம். சரி போ. ஏய், இங்கே வா. தயம், அதான் சாரி சொல்லிட்டேனே. அப்போ தயம் சார்ல்ஸை பலார்னு ஒரு அடி கன்னத்துலேயே. சார்ல்ஸோ கன்னத்தை பிடிச்சிட்டு, சாரி தயம். என்ன பண்ணுறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? இதெல்லாம் தப்புப்பா. என்னப்பா நீங்கள் எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? சார்ல்ஸ், வலிக்குதா ரொம்ப? அப்படி சொல்லிட்டு நீங்கள் சார்ல்ஸை லைட்டாக செக் பண்ணுறீங்க. இப்போ சார்ல்ஸ் உங்களை ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறா. நீங்கள் டக்குன்னு கை எடுத்துட்டு, இவெல்லாம் எங்கே தான் திருந்துவாளோ தெரியல. தயம், அவள் தான் சாரி சொல்லிட்டால, போ சொல்லு. ஏய் போ, இவ்வளோதான் உனக்கு, இன்னொரு தடவை வச்சுக்கிட்டேண்ணா, போ. சாரி தயம், சாரி வயன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பா. நீங்கள் தயங்க ஹக் பண்ணிட்டு, தேங்க்ஸ் தயம், தேங்க்ஸ்ப்பா, தேங்க்யூ ஸோ மச்ப்பா, என்னை நம்பினீங்கல்ல, என்னை நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? இவ்வளோ நம்பியிருக்கீங்க என்ன, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தயம். ஏய் உண்டட்டி, என்ன வார்த்தடி பேசுகிற? தேங்க்ஸ் அது இதுன்னு லவ் யூ சொல்லு. சாரி. என்ன நீ சிரிச்சிட்டு அழுகுத சிரிக்கிற? ஹாப்பி. தேங்க்ஸ். ஏய் லவ் யூ சொல்லு. லவ் யூ பூச்சிப்பா, லவ் யூ புட்டு, லவ் யூ தயங்ப்பா, லவ் யூ ஸோ மச், லவ் யூ. சரி, மிஸ் படிக்கிறியா? நான் பயப்பட மாட்டேனே, போட்டுப்பேன். எனக்கு தெரியுமே, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், உட்கார் அப்படி சொல்லிட்டு தேங்களும் போட்டு விட்டுட்டு அப்படியே அவன் லேப்லேயே உட்கார வச்சு அப்படியே உங்களை படுக்க வச்சுருப்பான். நீங்களும் அவனை அப்படியே ஹக் பண்ணிகிட்டே தூங்கியிருப்பீங்க. ஸோ தயம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே உங்களை படுக்க வச்சுட்டு சார்ல்ஸ் கிட்ட வெளியே வந்து, சாரி சார்ல்ஸ், சொன்னோனையும் நீ இது மாதிரி கேட்டுக்கிறதுக்கு. இல்லை பரவாயில்ல தயம், இதில் என்ன இருக்குது, இட்ஸ் ஓகே, நீ அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. தேங்க்ஸ், பரவாயில்ல தயம், இருக்கட்டும்
அப்படி சொல்லிட்டு தேங்க் இப்போ கரெக்டாக உள்ளே வந்திருப்பான். ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ தேங்க் வந்து நீ இன்னொன்று டைட்டாக ஹக் பண்ணி இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. லவ் யூ பொண்டாட்டி. நீ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் என்னால் உன்னை விட்டுலாம் போக முடியாதுடி. நான் அவன் கூடவே இருந்து தான் பார்த்துக்கணும். அவன் கூடவே இருப்பேன். இன்னும் கொஞ்ச நாளும் கல்யாணம் ஆகிட போகுது. என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். I love you பொண்டாட்டி. I love you so much. I love you so much. ஓகேடா, அந்த எபிசோட முடிச்சு ராமி ஸ்டே ஸ்பெஷல். பாய்.